ஹாய் உள்ளங்களே வணக்கம். நான் தான் உங்கள் சுபத்ரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு காட்டும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது சண்டே எடுத்த வீடியோ தான். சண்டே என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தலாம். நண்டு கடம்பா எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் வீட்டில் மீன் இருந்தது, அதையும் சேர்த்து செஞ்சிடலான்னு சாப்பரில் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி இடையில வந்து நானும் சாப்பரில் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தான். வீட்டில் குழந்தைங்க இருந்தாலே நம்ம என்ன செஞ்சாலும் கூட வந்து அந்த வேலையை அவங்களும் செய்யணும்னு நினைப்பாங்க. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சரி மீன் நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறக்காக வந்தேன். தம்பி இங்கேயும் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் பாப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணுறக்காக வந்துட்டேன். நண்டு கடம்பா எல்லாமே அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. வெறும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் இங்கே வேலை. ஒரு காலத்தில் இதிலெல்லாம் கை வச்சா ரொம்ப நாற்றம் அடிக்கும். ஐயோ நான் தொடக்கூட மாட்டேன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போது சமையல் கட்டில் வந்து என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள். நான்லாம் சத்தியமாக நான் ஒரு மீன் கூட எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது, நண்டு க்ளீன் பண்ண தெரியாது. நண்டு சமைச்சதும் கிடையாது, கடம்பாவும் சமைச்சதும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் நண்டு கடம்பாலாம். மீனில் குழம்புலாம் வச்சுருக்கேன், ஆனால் வந்து நண்டு கடம்பாலாம் செஞ்சது கிடையாது. அதான் யோசித்து பார்த்தா இப்போ ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நம்மளா இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தோணுது. அம்மா சொல்லுவாங்க, மீனெல்லாம் க்ளீன் பண்ண கற்றுக்கிட்டா தானே உன் புருஷன் வீட்டுக்கு போனால் நீ ஈஸியாக எல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க, தனக்குன்னு ஒரு ஃபேமிலி, குழந்தைங்க, புருஷன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை தானாகவே செய்யணுன்ட்டு கை வருது. இந்த கடம்பாவை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அதோட தலை வந்து ஆக்டோபஸ் மாதிரி இருந்தது. அது பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஐயோ இதெல்லாம் சாப்பிட்ணுமான்னு தோணுச்சு. நாங்கள் சண்டே எப்போவுமே இவ்வளோ நான்வெஜ் எடுக்க மாட்டோம். ஏதாவது ஒன்று தான் வாங்குவோம். மீன் இல்லைன்னா கறி அந்த மாதிரி தான் வாங்குவோம். இந்த சண்டே வந்து ஏன் இவ்வளோ எடுத்தோன்னா, வர செவ்வாய்க்கிழமை வந்து குலசை முத்தாரம்மன் கோயிலில் வந்து கொடியேறுது தசரா. அன்னையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு நாங்கள் கவுச்சி எதுவுமே சாப்பிட மாட்டோம். சரி அதனால் இன்றைக்கி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நண்டு கடம்பா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு வழியாக மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ நான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன், ஆனால் இது எடுத்தது சண்டே. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. குழம்பு கூட வச்சிடலாம். இதெல்லாம் கழுவி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். கை வேறு ரொம்ப ஸ்மெல் அடிச்சுது, அதனால் ஹேண்ட் வாஷ் போட்டு கையை வாஷ் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக இஞ்சி வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சியும் பூண்டும் எப்போவுமே நான் இஞ்சி பூண்டு வந்து நிறையா அரைச்சி வச்சுருவேன். இந்த டைம் வந்து ஊருக்கு போகிறனால சரி அரைச்சி வச்சா வேஸ்ட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கிறக்கு அப்போ மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். வெற்றிகரமாக ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்டு கேட்டு ஒரு வழியாக நண்டும் கடம்பாவும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சாப்பாடும் ஒரு பக்கம் மீன் குழம்பும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. கடைசியாக வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். பாத்திரம் எல்லாமே கழுவி வீட்டை நீட் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே மணி 2 ஆயிடுச்சு. செம்ம பசி, சாப்பிட்டோம். இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.